திருச்சி விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர், மலேசியா, குவைத், இலங்கை, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு விமானங்கள் இயக்கப்படுகிறது. அதே போல சென்னை, மும்பை, பெங்களூர் ஆகிய பெருநகரங்களுக்கு விமான சேவையானது இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 11:30 மணி அளவில் 150 பயணிகளுடன் இந்த ஸ்கூட் விமானம் சிங்கப்பூரிலிருந்து திருச்சி வந்து கொண்டிருந்தது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து அதாவது 17 கிலோமீட்டர் தொலைவில் விமானம் பறந்தபோது விமானத்தின் மீது லேசர் ஒளியானது வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் விமானத்தை தர இயக்க முடியாமல் பைலட் தடுமாறினர். இது குறித்து திருச்சி விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்ததை தொடர்ந்து 30 நிமிடம் அந்த விமானம் வானில் வட்டமடுத்தபடியே இருந்தது. பின்னர் விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பெறப்பட்ட இந்த ஆலோசனையின்படி 37 நிமிடம் தாமதமாக இந்த விமானமானது தரையிறக்கப்பட்டது. இது குறித்து ஏர்போர்ட் காவல் நிலையத்தில் ஏர்லைன்ஸ் மற்றும் ஏர்போர்ட் அதிகாரிகள் புகார் அளித்தனர். விமான ஓட்டி அளித்த இந்த தகவலின் அடிப்படையில் லேசர் அடித்த பகுதியை போலீசார் கண்டறியும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்று மலேசியா, துபாய் நாடுகளிலிருந்து வந்த விமானங்கள் மீதும் லேசர் லைட் அடிக்கப்பட்டதாக தொடர்பாக இந்த புகார் தெரிவிக்கப்பட்டு அதுவும் இந்த விசாரணை இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த செயலில் ஈடுபட்ட இந்த விசமிகள் சதி செய்யலா இல்ல சிறுவர்கள் விளையாட்டுத்தனமாக இது மாதிரி செய்துள்ளார்களா என்ற கோணத்தில் இந்த போலீசார் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகர்.